Welcome to Chitti Champion, co-presented by Ramraj Litisas Kids Dhotis and Shirts மற்றும் தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் சாதாரணமா சுட்டித்தனமான இருந்த குழந்தைங்களை ஒரு செலிபிரிட்டி ஆக்கி அடையாளப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்தது நம்முடைய ஜீ தமிழின் ஜூனியர் சூப்பர் ஸ்டார். அந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ல இருந்து இன்று 3 மாணிக்கம், 3 முத்துக்கள், 3 வைரங்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஜூனியர் சூப்பர் ஸ்டாரின் நிகாரிகா ஃபேமிலி. என்ன ஒரு நளினம், என்ன ஒரு பாவம், என்ன ஒரு தாள ஞானம். சோ ஃப்ளூவென்ட் இன் டான்ஸ்ல. பிரமாதமா. வெரி வெரி நைஸ். ஓகே செல்லக்குட்டி, நான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன். ஓகேவா, பயங்கரமா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எல்லாரோட மனசுலயுமே அப்படியே இடம் பிடிச்சி ரொம்ப அழ வச்சிட்டீங்க. அது எப்படி உங்களால மட்டும் அவ்வளவு எமோஷனலா நடிக்க முடிஞ்சது? அது அப்படியே பண்ணா வந்துடும். இது உங்களுக்கு வந்து ஆக்டிங்னா வந்து யார் சொல்லி கொடுப்பாங்க? மாஸ்டர் சொல்லி தருவாங்க. மாஸ்டர் தான். வீட்ல இருக்கும்போது அம்மா சொல்லி கொடுப்பாங்களா? நீ வந்து டைரக்டா போயிட்டு மாஸ்டர் சொன்னது பண்ணுவேன். மிஸ்டேக் பண்ணா அம்மா சொல்லுவாங்க. அம்மா எங்க மிஸ்டேக் பண்ணான்னு சொல்லுவாங்களா? அழுகுறதுன்னா எப்படி அழுகுறீங்க? அப்படியே ஒரிஜினலாவே அழுதுட்டீங்க? அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டீங்களா? சோ ஸ்வீட். என்ன அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. அதான் தமிழ் நல்லா கத்துக்கிட்டாங்க. டயலாக்ஸ் தமிழ்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் சொல்லி கொடுக்குற வேர்ட்ஸ் கொஞ்சம் ஹார்டான வேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் அவங்க யூஸ் பண்ணது இல்லை. அவங்க சைல்டிஷா தான் பேசுவாங்க இல்லையா? அந்த இவ ஒரு கேரக்டர் பண்ணா, மருமகள் மாதிரி பண்ணா லாஸ்ட் எபிசோட்ல. அதுல வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைல்டிஷா இல்லாம நம்ம பெரியவங்க பேசுற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசினா. சோ அந்த மாதிரி லேர்ன் பண்றாங்க லாங்குவேஜஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, நீங்க JSS 2ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தமிழ் ரசிகர்களையும் நீங்கள் வந்து மகிழ்விக்கணும். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே செல்லக்குட்டி, உங்களோட ஏவில எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? என்ன ஒரு கிரேஸ்ஃபுல் திருப்பமா வண்டியா. அம்மா எங்கப்பா போனாங்க? சாமி நல்லவங்க கூட வச்சுக்கோங்க. அப்ப ஏன்பா சாமி ஒண்ணு வச்சுக்கல? அப்ப நீ அயோக்கியாப்பா, உனக்கியாப்பா? மைக்கேல் ஜாக்சன் நாங்க. இது நம்மளோட சாபம், நம்மளோட இனத்துக்கு மட்டும் கிடைச்ச சாபம். பக்கத்துல ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா என்று பார்த்துட்டு வரேன். வாவ், ரெடியா? ரெடி ரெடி. ஓகே டன். Thank you so much. Take a seat. Let's welcome junior superstar Sai and family. Yeah. மணி வாக்குல பச்சையா பஸ் ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர். அடிதடி நடக்கல வெட்டு குத்து விழுகல அழகுல தாக்குற ஜென்னிஃபர்.
நம்ம பாரடி செத்துக்கிட்டு போவேண்டி நீ சரி சரின்னு ஒரு முறை சொன்ன சத்தியமா போல வேண்டி அப்பப்ப ஹிப்பல்ல சம்மர் விண்டர் தான் பெண்டட் லைக் பேக் ஹோம் பேபி चल मार ஃபர்ஸ்ட் டைம் அந்த சல்மான் சாங்க்கு அப்பா பேர் என்னடா? கோபாலகிருஷ்ணன். கோபாலன் கிருஷ்ணன் வந்து குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படியானாரு. ஓகே, அப்பா பத்தி கலாச்சிட்டு இருக்கோம், நீ சிரிக்கிற. சோபனா, கோபாலகிருஷ்ணன், சாயோடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ சாய்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க எப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்க? 6 monthsலயே ஹன்சிகா ஃபேன் அவன். 6 monthsல ஹன்சிகாவோட fan. ஹன்சிகா பார்த்தா தான் சாப்பிடுவான், ஹன்சிகா பார்த்தா தான் குளிப்பான், ஹன்சிகா பாட்டை கேட்டா தான் தூங்குவான். போதும் போதும் போதும், அதுக்கு வேலை. சரி, அப்பா எப்படி? அப்பா வந்து ஆல்ரெடி கொஞ்சோண்டு படம் பார்ப்பாரு, கொஞ்சம் தூங்குவாரு, ஆஃப் அடிச்சு தூங்குவாரு. ஆஃப் அடிச்சு தூங்குவாரா? ஆமா, டிவி ஆஃப் அடிச்சு அப்படி சொல்றா. சரி, ஓகே. அப்பா வந்து ஆஃப் அடிச்சிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்குவாரு. இந்த அம்மா பத்தி கொஞ்சம் சொல்ல. மஞ்சள் கலர் அம்மாவை பத்தி சொன்னோம்னா அம்மா தான். ஆஹா, உன் டார்லிங் ஹன்சிகா பத்தி சொல்றா. அன்சிகாவே இங்கே தான் வரணும். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நீங்க வந்து கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு சரி, இப்ப பாரு, நீ வந்து அந்த இங்க பாரு, ஹன்சிகா வந்து அந்த அந்த கேமரால தெரியுறாங்க. அவங்ககிட்ட நீ என்ன சொல்லுமோ சொல்லிடு, அவங்க வந்துருவாங்க. ஆமா. ஐயோ, என் லவ்வர் வாங்க வாங்க வாங்க, நீங்க வரீங்க, வந்து என்ன பாக்குறீங்க, என் நடிப்பு திரும்ப பாக்குறீங்க. டிவில வந்து எப்படி பண்ணிருக்க, என்னென்ன செட்டப் பண்ணிருக்க அப்படின்றத பாத்துடலாமா? ஓகே, பாத்துடலாம். போதாமா, தண்ணிக்கே நிறுத்திட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா பழைய பாக்கியத்தை கொடுத்துருந்தீங்கன்னா சும்மா எவ்வளோ குளிரும். பாகுபலி 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 போடா. நீ உண்மையான பொம்பளை இருந்தா அவன் சிக்கன் குழம்பு டேஸ்டா செஞ்சு கொண்டு சொல்றான். உன்னை நான் கிட்னாப் பண்ண போறேன். ஆயோத்தின் மருமக மாதிரி பேசாம ஆயோத்தி குப்பை மங்கம்மா மாதிரி இந்த இழுகிறோம். அடா 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 அடா. ஒரு பிறவி கலைஞன். ஆக்ட் பண்ற, டான்ஸ் ஆடுற, பயங்கரமா டயலாக் பேசுற, பயங்கரமா பிச்சிட்டடா, சான்ஸ் இல்லடா. செம்மையா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இப்ப சேட்டை பண்றதுல இருந்து இன்னும் தொடர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ண போறோம், நீங்களும் என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். டேக் யூர் சீட். அண்ணா, இப்ப நான் அடுத்து கூப்பிட போற ஸ்டார் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நிறுத்திட்டோம். அந்த கண்டஸ்டன்ட் நானே கூப்பிடுறேன். வீரத்தில் சிறந்தவன், நட்பில் உயர்ந்தவன், தளபதி ஆஷ்வன். பாட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். நட்புனா என்னன்னு தெரியுமா? நண்பனா என்னன்னு தெரியுமா? அஸ்வன்னா என்னன்னு தெரியுமா? உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிடுறேன், உனக்காக தான் இந்த ஊர். இந்த ஊரோ உலகமோ எதுவுமே தேவையில்லை. பெட்ரோலே வந்தாலும் நீதான் நண்பேண்டா. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே. என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காற்றுக்குயிரு மனசுக்குள்ள வேலைக்கு நீங்க வந்துட்டீங்க. என்னது வேலைக்கு வந்தீங்க தானே? டேய், டயலாக்லாம் மறக்கலடா. நீங்க இந்த ஷோ வந்திருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. டிவில வந்து எப்படி பண்ணிருக்க, என்னென்ன செட்டப் பண்ணிருக்க அப்படின்றத பாத்துடலாமா? பாத்துடலாம். சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஜீ தமிழ் அஸ்வன்.
கேட்டா தெரியும் வர முன்ன வந்து நின்னு பாரா புரியும் மங்களம் உண்டாகட்டும். ஐயோ மாட்டேன் வந்துருங்க வேகமா வந்துருங்க. வந்துருங்க ஏய் தம்பி வேற ஷூட்டிங் போயிட்டீங்க, அதனால நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். குட்டி தெரியுமா லட்சுமா? உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து அன்லி பிட்டப் தான், உள்ள ஒண்ணு சரக்கு இல்ல. நீ பெரிய பையனாயே என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? தோரா சிங்கம் போலீஸ். நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? பாருங்க சூப்பர் டத்தங்க, நீ தான்டா நம்மளுடைய செல்ல குட்டி. இன்னும் பெரிய லெவல்ல வரணும். சுட்டி சாம்பியன்ஸ் வந்ததுனால இன்னும் பெரிய பெரிய சாம்பியன் ஆகணும் நீ. ஓகே ஓகே ரெடி? ஓகே ஓகே, தேங்க் யூ so much. டேக் கேர். நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல முதலாவது ரவுண்ட் ஈயர்ச்சா காப்பி. முதல்ல வந்து விளையாட போறது யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் என்ன அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்போம். அந்த டைம்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து இங்க இருப்பீங்க, குழந்தை வந்து என்னோட வந்து உள்ள இருப்பாங்க. உங்களுக்கும் குழந்தைக்கும் சேம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்டா குழந்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு கரெக்டான பதிலுக்கும் 20 புள்ளிகள். அந்த மாதிரி கரெக்டா 5 சொல்லிட்டீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ். ஓகே, இயர் சாங் காப்பி வரதுக்கு ரெடியா? நம்ம இயர் சாங் காப்பில ஃபர்ஸ்ட் விளையாட போறது நிகாரிகா அண்ட் ஃபேமிலி. தமிழரசி, சரவணன், நிஹாரிகா ஈயடிச்சா காப்பி ரவுண்ட் விளையாடுறதுக்கு ரெடியா? ஓகே ரெடி? ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீ அக்கா கூட போ. தமிழரசி, சரவணன், வெல்கம் டு ஈயடிச்சா காப்பி ரவுண்ட். நீங்க எல்லாம் ஃபேமிலியா அப்பியர் ஆகுது. இஸ் திஸ் தி ஃபர்ஸ்ட் டைம்? எஸ். ஓகே, ஹவ் டு யூ ஃபீல்? இவ்வளோ நாள் வந்து அங்கே உட்காந்துட்டு ரொம்ப தூரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இங்கே நிற்கிறது எங்களால் நம்பவே முடியல. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, தமிழரசி, சரவணன், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்க குழந்தைக்கு பிடிச்ச ஃபேவரட் டயலாக் எது? அடிக்கிற அடியில் பூமிக்குள்ளே போயிடுவேன். அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிடுவேன். அன்மோ டயலாக் சொல்லுவா, என்னவா இப்படி பண்றீங்களேப்பா. நான் என்னம்மா இப்படி பண்றீங்களா? ஓகே, நான் ஏதாவது ஒரு டயலாக் தான் எடுக்க முடியும். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்னமா இப்படி பண்றீங்களே. ஓகே, நந்தினி, ஓவர் டு யூ. உங்களுக்கான முதல் கேள்வி, உங்களோட ஃபேவரட் டயலாக் என்ன டயலாக்? அம்மா எப்போ இந்த குண்டு சத்தம் நிற்கும், எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். அந்த டயலாக் வந்து உங்களோட ஃபேவரட் டயலாக்கா? அம்மா அப்பா என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அம்மா அப்பா வந்து உங்களுக்கு ஃபேவரட் டயலாக் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஓகே, எனிவே உங்களோட ஃபேவரட்டான டயலாக் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக தான் பதில் சொல்லியிருக்கீங்க. பட் அம்மா வந்து தவறான பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பதிலுக்கு உங்களுக்கு புள்ளிகள் கிடையாது. ஓகே ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் போலாம். உங்க குழந்தை எதை பார்த்தா பயப்படுவாங்க? நிஹாரிகா எதை பார்த்தா பயப்படுவாங்க? பூச்சி, இந்த பள்ளி, அந்த எதை? மாதிரி ஏதாவது. என்ன? கரப்பாம்பூச்சி, ஸ்பைடர், ஸ்பைடர், அப்புறம் காக்ரோச், எந்த சிலந்தி, காக்ரோச், பள்ளி, அந்த மாதிரி. சரி, பரவாயில்ல, பூச்சி பார்க்கலாம். ஓகே, நந்தினி, ஓவர் டு யூ. உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. ஓகே, நீங்க எதை பார்த்தா ரொம்ப பயப்படுவீங்க? லயன். ஆ, லயன் லைனா? லைன் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. நாய் நாய் பார்த்து பயப்படுவேன். நாய் பார்த்து பயப்படுவீங்க, லைன் பார்த்து பயப்படுவீங்க, குரங்கு பார்த்து பயப்படுவீங்க, என்ன பார்த்து பயப்படுவீங்க, வேற என்ன பார்த்து பயப்படுவீங்க? அவ்வளோதான். அவ்வளோதான். எனவே ரெண்டாவது கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தவறான பதில் இருந்ததுனால ரெண்டாவது கேள்விக்கும் நோ பாயிண்ட். மூன்றாவது கேள்வி. ஓகே, JSS2 ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல உங்க குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண கேரக்டர் எது? ஸ்ரீலங்கன் கேர்லா பண்ணா. ஓகே லேட்டஸ்ட்டாக பண்ணி. ஓகே, ஸ்ரீலங்கன் கேர்ள் பண்ணாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. டிஸ்டர்ப் இல்ல, கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க.
எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். வாவ். ஓகே, ஸோ அந்த ஸ்ரீலங்கன் பொண்ணு இல்லையா? ஓகே, என்ன கேரக்டர் பேர் ஞாபகம் இருக்கா? ஈழம். ஓகே, நந்தினி ஓவர் டு யூ. பட்டோ உனக்கான அடுத்த கொஸ்டின். ஓகே, ஜேஎஸ்எஸ்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓகே ஆக்ட் பண்ண கேரக்டர் வந்து என்ன கேரக்டர்? மாமியார் மருமகள். மாமியார் மருமகள். அதான் கஷ்டப்பட்டு பண்ணீங்களா? ஓகே, மூன்றாவது கேள்விக்கும் தவறான பதில் அப்படின்றதுனால இந்த கேள்விக்கும் புள்ளிகள் இல்ல. நான்காவது கேள்வி, சரவணன், தமிழரசி, உங்க குழந்தையுடைய நிஹாரிகாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? நக்ஷத்ரா. நக்ஷத்ரா. ஓகே ஓகே, நந்தினி ஓவர் டு யூ. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? நக்ஷத்ரா. நக்ஷத்ரா. சூப்பர். அப்பாடா, இப்பயாவது வந்து முதல் முறையா வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரெண்டு பேருமே கரெக்டான பதில் கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த கேள்விக்கு 20 பாயிண்ட்ஸ். ஸோ ஐந்தாவது கேள்வி, இது நான் வந்து சரவணன் கேட்குறேன். ஓகே, உங்க குழந்தையுடைய ஸ்கூல் பேக் கலர் என்ன? எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஐ வாண்ட் ஹேவ் அ கேட்ச். இப்போ நீங்க சொல்லுங்க தமிழரசி. கிரே அண்ட் ரெட். கிரே அண்ட் ரெட். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? சேம். கிரே அண்ட் ரெட். ஓகே, ரெடி. நந்தினி ஓவர் டு யூ. உங்களோட ஸ்கூல் பேக்கோட கலர் என்னது? ரெட் அண்ட் கிரே. ரெட் அண்ட் கிரே. That's wonderful. குட். ஸோ ஐந்தாவது கேள்விக்கு ரெண்டு பேருமே வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. நீங்க வாங்கக்கூடிய புள்ளிகள் 20. மொத்தமா உங்ககிட்ட 5 கொஸ்டின் கேட்டோம். அந்த 5 கொஸ்டின்ல 2 பதில் 2 தரப்புலமே கரெக்டா வந்ததுனால நீங்க மொத்தமா எவ்வளவு புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 40. ஓகே நிஹாரிகா, ரொம்ப பிரமாதமா ஸ்டைலிஷா நீங்க விளையாடுனீங்க. எதுக்குமே கவலைப்படாம யூ கேவ் வெரி வெரி ஸ்டைலிஷ் ஆன்சர்ஸ். இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. 2 ரவுண்ட் நீ நல்ல பிரமாதமா விளையாடினா இட் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய இருக்கைக்கு செல்லலாம். டாடா, பை பை. நிஹாரிகாவை தொடர்ந்து அடுத்து வரும் போட்டியாளர் சாயன் ஃபேமிலி. இயர் சாங் காப்பி ரவுண்ட் விளையாட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, ஃபுல் பாயிண்ட்ஸ் வாங்குறோம், முடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஓகே, ரன் போலாமா? சோபனா, கோபாலகிருஷ்ணன், ஓகே, நீங்க இப்போ சாயோட கலந்துக்கிற முதல் டெலிவிஷன் ஷோ தானா? ஆமாம், நான் கலந்துக்கிறேன். இதான், இதுக்கு முன்னாடி இல்லை. இது கலந்து ஓகே, ஸோ 2 பேரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா ரொம்ப இருக்கு. சந்தோஷமா இருக்கு. பெருமையா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அது ஓகே, வெரி குட். ஸோ வெல்கம் டு இயர் காப்பி ரவுண்ட். ரெடியா? ரெடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, உங்க பையனுக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? இப்போ வரைக்கும் 14 பேர். 14 பேர். அது வேலை கவுண்ட் பண்றது உங்க வேலையா? இல்லை, இப்போதைக்கு கண் பண்ணியிருக்கேன். இன்னும் கூடும். கூட நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? இருக்கு. எனிவே 14 இஸ் தி ரைட் ஆன்சர். பாப்போமா? பார்க்கலாம். ஓகே, நந்தினி ஓவர் டு யூ. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, உங்களுக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆஹா, எத்தனை பேர்? ஒரு 18 பேர் இருப்பாங்க. ஒரு 18 பேர் இருப்பாங்க. பட் என்னடா பண்றது? ஆனா அம்மா அப்பா கிட்ட தெரியாம ஒரு 4 பேர் நீ மறைச்சு வச்சிருக்கியோ? நோ. முதல் கேள்விக்கு தவறான பதில் அப்படின்றனால இந்த கேள்விக்கு புள்ளிகள் இல்லை. ஓகே, ரெண்டாவது உங்களுக்கு கேள்வி, உங்க குழந்தை எவ்வளவு நேரம் படிப்பார்? ஈவினிங் கொஞ்ச நேரம் படிச்சோம். ஈவினிங் கொஞ்ச நேரம். இதுதான் தான் ஆன்சர். ஆமாம், ஈவினிங் கொஞ்சம் நேரம். ஈவினிங் கொஞ்ச நேரம் படிச்சோம். ஓகேவா? எடுத்துக்கலாமா? ஓகே, நந்தினி ஓவர் டு யூ. உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி டார்லிங், நீங்க எவ்வளவு நேரம் படிப்பீங்க? படிப்பீங்க. ஒரு 50 நிமிஷம் படிப்பேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன். இதை நான் நம்பணும். படிப்பேன், நடிப்பேன். படிப்பியா நடிப்பியா இல்ல படிக்கிற மாதிரி நடிப்பியா? ரெண்டுமே பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நடிப்பேன், அப்புறம் படிப்பேன். ஃபர்ஸ்ட் நடிப்பேன், அப்புறமா படிப்பேன். ரெண்டாவது கேள்விக்கு வந்து தப்பா பதில் சொல்லிட்டாங்க. இதுக்கும் மதிப்பெண்கள் கிடையாது. ஓகே, மூன்றாவது கேள்வி. ஓகே, கோபாலகிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தையுடைய வெயிட் என்ன? 18 கிலோ. 18ஆ? பாப்போம். ஓகே, நந்தினி ஓவர் டு யூ. உங்களுக்கான அடுத்த கேள்விடா. ஓகே, உங்களோட வெயிட் என்ன? வெயிட் வந்து 18. ஓ மை காட். ஓகே, எனிவே மூணாவது கேள்விக்கு வந்து 2 தரப்புலமே கரெக்டான பதில்கள் இருந்தனால இப்போதான் நீங்க 20 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. வெரி குட்.
4வது கேள்வி, உங்க பையன் ஹீரோ ஆயிட்டாருன்னா அவர் ஹீரோயினா யார் வேணும்னு கேட்பார்? கண்டிப்பா ஹன்சிகா ஹன்சிகா தமனா 2 ஹீரோயின். கண்டிப்பா ஹன்சிகா தான் கேட்பேன். ஹன்சிகா அன்சிகா ஷூரா? Sure. ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. உனக்கான 4வது கேள்வி. ஓகே, ஒருவேளை நீ ஹீரோ ஆயிட்டேன்னு வச்சுக்கோயே, உனக்கு வந்து யார் ஹீரோனா கேட்பேன்? உங்களை தான் கேட்பேன். என்னதான் கேப்பியா? என்ன பார்த்தா ஹீரோயின் மாதிரி இருக்காடா? என்ன ஹீரோயின் மாதிரி இருக்கு? அதான் சொல்லிட்டீங்களே, சேர்ல உட்கார வச்சு நான் தான் ஹன்சிகா மாதிரின்னு. ஏய், இன்னும் இந்த உலகம் என்ன நம்பிட்டு இருக்கு? நீ இதே மாதிரியே நான் மேக்கப் கரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதே ஆன்சர் சொல்ற. ஓகே, இப்போ என்ன சொல்லிருக்க? என்னைய மாதிரியே ஹன்சிகான்னு சொல்லிருக்க. இல்ல, நீங்களே ஹன்சிகா மாதிரி தான் இருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே, எனிவே 4வது क्वेश्चनக்கு வந்து கரெக்டான பதில் ஹன்சிகா அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. இதுக்கு நீங்க வாங்கக்கூடிய புள்ளிகள் 20. கோபாலகிருஷ்ணன் சோபனா, இந்த ஈயடிச்சா காப்பி ரவுண்ட்ல உங்களுக்கு லாஸ்ட் கேள்வி, சரியா? உங்க பையன் பண்ண கேரக்டர்ல, சாய் பண்ண கேரக்டர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது? பாகுபலி. 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 கண்டிப்பா அது அவர் தெரியுமா? சொல்லுவான் சொல்லணும். ஓகே, அவர் பாகுபலி சொல்றாரா இல்ல பலி போடுறாரான்றத பார்ப்போம் உங்க கேள்வியை. ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. உங்களுக்கான 5வது கேள்வி. ஓகே, நீங்க பண்ண கேரக்டர்லயே உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன கேரக்டர்? ரோபோ பிடிக்கும். ரோபோ பிடிக்கும். ரோபோ ரோபோ தான் நான் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். அப்படியா? அப்பா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? அமேந்திர பாகுபலி அப்படின்னு சொல்லிருக்காரு. 2 கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆசை தோசைவா? உங்களோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு பிடிச்ச கேரக்டர் பாகுபலியா, நீங்க ரோபோன்னு சொல்லிட்டீங்க. பாயிண்ட் இதுக்கு கிடையாது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 5 கொஸ்டின் வந்து கேட்டோம். 2 பேருமே 2 பதில்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மொத்தமாக நீங்கள் வாங்கக்கூடிய புள்ளிகள் 40. ஓகே சாய், ரொம்ப பிரமாதமா விளையாடுங்க. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. 2 ரவுண்ட் இதே மாதிரி பிரமாதமா விளையாடுங்க. எல்லாரும் உங்களை பார்க்குற எல்லா ரசிகர்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கும், உங்க அப்பாவுக்கும், உங்க அம்மாவுக்கும். உங்க இடத்துக்கு போங்க, அடுத்த ரவுண்டு கூப்பிடுறோம். ஓகே, ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. நம்ம சாயை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சூப்பர் ஸ்டார் JSS டைட்டில் வினர் நம்முடைய ஜீ தமிழின் மாணிக்கம் அஸ்வன். அகிலா, அசோக், அஸ்வன், ட்ரிபிள் ஏ ஃபேமிலி. ஈயடிச்சா காப்பி ரவுண்ட் விளையாடுறதுக்கு ரெடியா? போலாம், come on. அகிலா, அசோக், வெல்கம் டு ஈயடிச்சா காப்பி ரவுண்ட். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க பையன் கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசின டயலாக் என்ன? ஃபர்ஸ்ட் பேசின டயலாக் இந்த கோல்டு மெடல் இது ஃபர்ஸ்ட் இது கேமரா முன்னாடியா? வந்து ஓகே பைக் ரேசர் ஸ்டூடண்ட் கவுண்டர் பேசலாம் பாரு. அவ சொல்லணுங்க என்ன டயலாக். ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி சிங்கம் டயலாக் தான் அவன் பேசுவான். சிங்கம் டயலாகா? ஓகே, சிங்கம் டயலாக். சிங்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா? சிங்கம் ஃபிக்ஸ் பண்றோம். ரெடி? ஓவர் டு நந்தினி. அஸ்வந்த் குட்டி ரெடி? ரெடி. ஓகே, நீங்க கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசின டயலாக் என்ன டயலாக்? இப்பலாம் எப்பயோ தூளுக்கு பிடிச்சாரு. ஆமா ஆமா, அதான் எப்பயோ நடந்து இப்போ எப்படி ஞாபகம் இருக்கும்? ஓகே, எனிவே முதல் கேள்விக்கு தவறான பதில் வந்ததுனால இந்த பதிலுக்கு உங்களுக்கு புள்ளிகள் இல்லை. உங்களுக்கான 2வது கேள்வி, உங்க பையனுக்கு JSSல எந்த ஜட்ஜை ரொம்ப பிடிக்கும்? அர்ச்சனா. ஓகே, வெரி குட். அவர் என்ன சொல்றாரு பாப்பா. நந்தினி, ஓவர் டு யூ. உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஓகே, ஓகே. உங்களுக்கு ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்ல எந்த ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்? அச்சுமா. அச்சுமா? சூப்பர். 2வது கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 புள்ளிகள். ஓகே, அகிலா, அசோக், உங்களுக்கான 3வது கேள்வி, உங்க பையனுக்கு ஷூட்டிங் போக பிடிக்குமா, ஸ்கூல் போக பிடிக்குமா? ஷூட்டிங். ஓகே, நந்தினி, ஓவர் டு யூ. உனக்கான 3வது கேள்வி. ஓகே, உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா இல்ல ஷூட்டிங் போகிறதுக்கு பிடிக்குமா? ஸ்கூலா? நீயா? ஐயோ, ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா? இல்ல தப்பு சொல்றா. ஷூட்டிங் போக பிடிக்குமா? ஸ்கூலுக்கு போக பிடிக்காதா? ஆமா. சொல்லிடுறா, இப்பயே உங்க அம்மாட்ட சொல்லிடு. அம்மா
அப்பா ஷூட்டிங். எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல, எனக்கு ஷூட்டிங் போக தான் பிடிச்சிருக்கு. ஸோ மூணாவது கேள்விக்கு நீங்க தவறான பதில் சொன்னனால நோ பாயிண்ட்ஸ். ஓகே, நான்காவது கொஸ்டின். ஓகே, உங்க பையனுக்கு யார் டயலாக் சொல்லி தருவது? நீங்க தான். அது கரெக்டாக சொல்லுவாரா? ஓகே, பார்க்கலாம். ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே பேபிமா, உனக்கு யார் வந்து டயலாக் சொல்லி தருவா? டயலாக் வந்து அம்மா சொல்லி தருவாங்க. ஓகே சூப்பர். நான்காவது கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த கேள்விக்கு உங்களுக்கு புள்ளிகள் 20. வாவ். லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, உங்க பையனுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? யாரையும் பிடிக்காது. யாரையும் பிடிக்காது. ஓகே, யாரையும் பிடிக்காதுன்ற பதில் எடுத்துக்கிறேன். பார்க்கலாம். ஓகே நந்தினி, ஓவர் டு யூ. அஸ்வந்த்மா, உனக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, உனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? எனக்கு பாய்ஸ் மட்டும் தான் பிடிக்கும். ஏய் நடிக்காதீங்க பாஸ். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின். டைம் போயிட்டு இருக்கு. டைம் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் தானே டைமே. ஹன்சிகா. ஹன்சிகா. சோ ஐந்தாவது கேள்விக்கு நீங்க தவறான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு இதுக்கு நோ பாயிண்ட்ஸ். உங்ககிட்ட மொத்தம் 5 கேள்வி கேட்டோம். அந்த 5 கேள்வில 2 பதில்கள் கரெக்டா கொடுத்திருக்கீங்க. மொத்தமா நீங்க வாங்கக்கூடிய புள்ளிகள் 40. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் ஆலினால் அழகுராஜா. ஸ்டார்ட் மியூசிக். ஓகே, இப்போ நான் ஆலினால் அழகுராஜோட ரூல் சொல்லிடுறேன். உங்களுக்கு 2 மினிட்ஸ் வந்து டைம் இருக்கும். அந்த 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு 5 விஷயம் கொடுப்போம். அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் வந்து குழந்தைக்கு ஆக்ட் பண்ணி காமிக்கணும். குழந்தை ஒவ்வொரு கரெக்டான பதிலும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கரெக்டான பதிலுக்கும் 20 பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி 5மே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம ஆலினால் அழகுராஜால ஃபர்ஸ்ட் விளையாட போறது நிகாரிகான் ஃபேமிலி. கம். ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? குட்டிமா ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நீங்க ஆக்ட் பண்ணி அம்மா அப்பா பார்த்திருக்காங்க. இப்போ அம்மா அப்பா ஆக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாமா? ஓகே, யார் ஆக்ட் பண்ண போறீங்க? அப்பா. அப்பா? ஓகே, வாங்க சார். ஓகே, your time start now. இது ஒரு விலங்கு. ஓகே, அனிமல். அப்பா இவ்ளோ ஸ்லோவான ஒரு மிருகம். ஓ மை ஆமா, காட். அந்த அனிமல் ஸ்லோ தான். யானை. ஆ? யானை. வெரி குட். நெக்ஸ்ட். இது ஒரு பொருள் வீட்லனா இருக்கும். வீட்ல எங்க இருக்கும்? எங்க மாட்டி இருக்கும்? கிளாக். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட். இது ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம். அங்க பாரு. என்ன கேம் அது? என்ன கேம் அது? எந்த கேம் அப்படி ஆடுவாங்க? கேரம் போர்டு. வெரி குட். நெக்ஸ்ட். 3 கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்து கார்டுலலாம் இருக்கும். அது ஏதோ சொல்லலாம். you have to make her guess. என்னது அது? ஓகே very good. சூப்பர். இன்னும் ஒண்ணே தான் இருக்கு. ஜி அழகா ஆக்ட் பண்ணுங்க. ரெடி. சூப்பர். யார் பண்ணுவா அந்த மாதிரி? யார் பண்ணுவா அப்படி? ரெமோ. பாருங்க. சோ நம்ம ஆலினால் அழகுராஜால நீங்களும் 5 விஷயங்கள் கரெக்டா ஆக்ட் பண்ணிருக்கீங்க. குழந்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மொத்தமா உங்களுக்கு ஆலினால் அழகுராஜால 100 பாயிண்ட்ஸ். Wow, amazing. Well played. Thank you so much. இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்கு. ஓகே, டேக் இட். நம்ம ஆலினால் அழகுராஜால நெக்ஸ்ட் வர போறது Sayan family, Shobana, Gopalakrishnan and Sai. ஓகே, ஆலினால் அழகுராஜா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். ஓகே, இதுல யார் ஆக்ட் பண்ண போறீங்க? அப்பா. ஓகே, your time start now. இது ஒரு தெய்வம்ப்பா, தெய்வம். என்னது? கருப்பசாமி. கருப்பசாமினா கிடையாது சார். அந்த பிசிக் கரெக்டா. முருகனா. குட். சூப்பர். அடுத்து Spider-Man. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவி. எல்லா குழந்தைங்க எல்லாம் பிடிச்ச ஒரு ஹீரோ அவரு. சூப்பர் ஹீரோ. பாருடா. சூப்பர் ஹீரோ. பேச கூடாது. ஸ்பைடர்மேன். ஒரு சொல்லி கொடுத்தாரு அவனுக்கு. அந்த ஸ்பைடர்மேன் அது. நான் சொல்லிட்டேன் நானே. அதான். கவிஞர். பெரிய மீச இருக்கும். தலையில வந்து தலப்பா கட்டிப்பாரு. தமிழ் பெரிய புரட்சி கவிஞர். குழந்தைகளை பாட்டு எழுதிருக்காரு. ரெண்டே கரெக்டா சொல்லிருக்கீங்க. பாஸ்.
ஓகே ஓடி விளையாடு பாப்பா இதுல அவரு பாரதியார். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இது ஒரு படம். ஓகே ஏய் இது என்னது என்னங்க சிலிண்டர் டெலிவரியா பாகுபலியா? என்னடா கரெக்ட். ஓகே அடுத்து ஓகே இப்ப டைம் போயிட்டு இருக்கு. 10 சொல்லுமா 9 பண்ணுப்பா 8 என்னது 7 பறவையா பறவையா பறவை பறவை சொல்லுமா சொன்னது என்ன பறவைன்னு சொல்லு. 2 காக்காவா? காக்காவா? அவரு டைம் அப். ஆலினால் அழகராஜால ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்கீங்க, எஸ்பெஷலி மயில். நீங்களும் வந்து கரெக்டா 4 விஷயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பாயிண்ட்ஸ் மொத்தம் 80. ஓ வா தேங்க் யூ so much. டேக் யூர் போங்க கோபாலகிருஷ்ணா மயில் மேலே குச்சிட்டு போங்க. நம்ம ஆலினால் அழகராஜால நெக்ஸ்ட் வர போறது லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி. ஆலினால் அழகராஜா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி. இந்த ரவுண்ட்ல வந்து யார் வந்து ஆக்ட் பண்ண போறீங்க? அம்மா. அம்மா. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ஓகே இது ஒரு விலங்கு. அனிமல். நீங்க டைம் போடுமா? சீக்கிரமா. ஹை ஹை கங்காரு. ஆமா. உங்க அம்மா பண்ண ஆக்சுவலா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அது கிடையாது. உட்கார்ந்து போங்க. பரவாயில்லை. சூப்பர். ஓகே ஓகே செகண்ட் ஒன் டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட். யார் இது ஒரு ஹீரோ. ஹீரோ யார் இது? போடு. போலீஸ். வரேப்பா. வடையப்பாவா? இல்ல அவர் பேர் என்ன மெயின் அவர் பேர் என்ன? வடையப்பா பேர் என்ன? கபாலி. சரி ஓகே நான் கபாலி சொல்றேன். ஓகே நெக்ஸ்ட் ஓகே. ஏய் ஹாய். லோகோ. ஏய் சூப்பர் கிளாப். இது என்னது? அடுத்து 3 சொல்லியாச்சு. ஃபுட்பால். இல்ல கிரிக்கெட். இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க அது. கால் வச்சு பண்ணுங்க. கால் வச்சு. டேய் 4 கரெக்ட்டா சொல்லிட்டேன். இன்னும் 1 இருக்கு. 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இன்னும் 1 தான். சரஜாவோட ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்களா? என்னது? சரஜாவோட ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்களா? அது ஓகே ஒண்ணு தான் இருக்கு. சீக்கிரம் 20% இருக்கு உங்களுக்கு. ஒண்ணு பேர் தெரியும் நான் இருக்கு. டேய் அவருக்கு மீச கூட இப்படி தான் இருக்கும் நடுவுல. யாரிட்ட நம்ம ஆலினால் அழகராஜால வந்து நீங்க பயங்கரமா ஆக்ட் பண்ணீங்க கண்ணா. சூப்பர் வெல்டன். ஆனா குழந்தை வந்து 4 தான் கரெக்டா கண்டுபிடிச்சாரு. ஒன்னு வந்து அண்ணா வந்து அப்படி சொல்லி கொடுத்து டைரக்டாவே சொல்லி கொடுத்துட்டீங்க நீங்க. ஆமா குழந்தைக்கு ஒன்னு போட்டு கொடுமா. முடியாது. சோ மொத்தமா வந்து நீங்க 4 பதில்கள் வந்து கரெக்டா சொல்லிருக்கீங்க. மொத்தமா நீங்க வாங்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ். பேட் லக் ஆஷன் பரவாயில்லை வரா நெக்ஸ்ட் டைம் அடிக்கடா. வெரி குட். இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்கு. ஓகே அந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு நீங்க உங்களை தயாரிப்படுத்திக்கோங்க. Thank you so much. Take your seat. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல 3வது ரவுண்ட் தியா வலசைனுகுமார். தியா வலசைனுகுமாரோட ரூல்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 1 minute டைம் இருக்கு. அந்த 1 minute டைம்ல இங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா பலூன்ஸ் இருக்கு. குழந்தைக்கு வந்து நாங்க ஒரு கலர் சொல்லிட்டே இருப்போம். yellow, blue, red அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்போம். பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. 1 மினிட்ல வந்து எவ்வளவு பலூன்ஸ் வந்துட்டு நீங்க தட்டிட்டே இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸ். ஓகே ரெடியா? நம்ம தியா வலசைனுகுமார்ல முதலாவது வர போறது நிகாரிகான் ஃபேமிலி. ஓகே ரெடி? ஓகே செல்லக்குட்டி ரெடி? ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ப்ளூ கலர். ஓகே எடி அம்மாட்ட கொடு. பாஸ். அம்மாட்ட கொடு இல்லப்பா கொடு. யார்ட்ட? எங்கிட்ட குடுறா டேய். ஓகே எல்லோ கலர். எல்லோ அம்மாட்ட கொடு. அங்கே கொடு கேக்கு. ஓகே எல்லோ நாட் பிங்க் எல்லோ. 30 seconds more. ஓகே நவ பிங்க். டேக் பிங்க் கலர் எடுத்து கொடுங்க. பிங்க் நாட் எல்லோ பிங்க். 2 தட்டு. 1 டைம் அப். ஓகே வெரி குட்.
நம்ம தீயா வேலை செய்யணும் குமார்ல 2 பேருமே தீயா வேலை செஞ்சிருக்கீங்க. 3 பலூன் வந்து ஏர்ல இருக்கு. ஆனா இன்னும் 2 சுட்டிகள் வந்து விளையாட போறாங்க. அவங்க எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம டைட்டில் வின்னர் வந்து யாருக்கு போக போகுது அப்படின்னு தெரிய போகுது. Thank you so much. Take your seat. நிஹாரிகாவை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சுட்டி போட்டியாளர் சாய் கோபாலகிருஷ்ணன் and ஷோபனா. Okay, your time start now. Yellow color. ஓடு. ஓகே ப்ளூ கலர் எடு. ப்ளூ கலர். அம்மாட்ட கூட போயிட்டு இருக்கு டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட். குடு ப்ளூ எல்லாம் குடு. அப்பா வெரி குட். பிங்கா ப்ளூ ப்ளூ தான். அப்பா தட்டு. வெரி குட். clap everybody clap. Very good. 4 very good. 3 super. 1 டைம் அப். தீயா வேலை செய்யணும் குமார்ல வந்துட்டு பயங்கரமா வந்து தீயா வேலை செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமா 4 பலூன் வந்து உங்க கையில இருந்திருக்கு. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் நம்ம அஸ்வந்த் விளையாடிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். Thank you so much. Take your seat. நம்ம தீயா வேலை செய்யணும் குமார்ல அடுத்தது களத்துல இருக்க போறது அஸ்வந்த் and family. Okay, your time start now. Blue color. What? அஸ்வந்த் pink color அஸ்வந்த் pink. Rose color. அஸ்வந்த் என்கிட்ட கொடு. அம்மாட்ட கூட. வெரி குட் சூப்பர். அப்பா இந்த 30 seconds. அஸ்வந்த் yellow color. Fast 20 seconds. Okay, ready. எல்லாத்தையும் டேய் விளையாடுறா. ready. அங்க எடுத்துக்குறா yellowடா. அஸ்வந்த் blue color. 10 9 8 அஸ்வந்த் ப்ளூ குடு. சீக்கிரம் ப்ளூ 4 3 okay, very good. 1 time up. சோ நம்ம தியா வேலை செய்யணும் குமார்ல உண்மையிலே அஸ்வந்த் வந்து பயங்கரமா வேலை பண்ணிருக்கீங்க. சூப்பர்டா டேய். ஓகே 5 பலூன் தட்டிருக்கேன். டேய் ஆனா ஏன்டா சிரிச்ச? விழுந்து சிரிக்கிறீடா. அப்பா வந்து எப்படி விடுறது அப்பா 3 பேர் திரும்ப ஓ அப்பா இந்த மாதிரி விளையாடுறத பார்த்து உங்களுக்கு சிரிப்பா வந்துருச்சா? நம்ம தீயா வேலை செய்யணும் ரவுண்ட் வந்து முடிஞ்சிச்சு. இதன் மூலமா தான் யார் வின்னர் அப்படின்னு வந்து தெரிய போகுது. பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஆல் ஃபேமிலி. ஸோ இன்றைய சுட்டி சாம்பியன் பிரபலங்கள் எபிசோட்ல டைட்டில் வின்னர் யாரு? நம்முடைய அஸ்வந்த். அடுத்த வின்னர் சாய் கோபாலகிருஷ்ணன் and ஷோபனா. அடுத்த வினர் நிஹாரிகா, தமிழரசி and சரவணன். ஓகே, இன்னைக்கு வந்த இந்த 3 பிரபலங்களுக்கு கோப்பை மட்டுமல்ல இன்னும் 3 சிறப்பு பரிசு இருக்கு. இதை வழங்குபவர்கள் யாருன்னா Zebronics Always Ahead, India's best IT peripherals and multimedia speakers வழங்கும் portable media player Mupic Beat. Okay.
மற்றும் ஒரு சிறப்பு பரிசு வழங்குபவர்கள் அன்னை டேட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஆலசியா ஸ்பா வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ். மூணு சுட்டிஸ்மே ரொம்ப 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 தேங்க்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். Until then, bye from Nandini and பரவா கோபி. ரங்கு